இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணோம், கையை தூக்கணும் இறக்கணும். ஓகே, ஸ்பைனை வந்துட்டு ஓகே ஃபார்வர்ட் ஆக்ஷன் கொடுத்தோம், ட்விஸ்ட் ஆக்ஷன் கொடுத்தோம், அதுக்கப்புறமா ஒரு ஆர்ச் கொடுத்தோம். இந்த 4 ஆக்ஷன் தான் ஸ்பைன்ல கொடுத்துருக்குறோம். இதே தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம், யோகான்னு சொல்றோம். இதை செஞ்சா என்ன நடக்குது, நம்ம என்டையர் ஸ்பைன்ல இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அலைன்மெண்ட்டை நம்ம ரீசெட் பண்றோம். இது ரீசெட் பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய என்டையர் எனர்ஜி ஃப்ளோ த்ரூ ஸ்பைன் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு டெஃபிசியன்சி, அதாவது ஒரு ஒரு சிதறல்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, மிஸ் அலைன்மெண்ட் ஆனா அந்த எனர்ஜி ஃப்ளோ சரியா நடக்காது, ஒரு இடத்துல போய் தேங்கும், இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு விரயமாகும். அப்படி ஆகிற போது நமக்கு எனர்ஜி டெஃபிசியன்சி வரும். அது வராம சரியா அது கரெக்டா நம்மளுடைய ஆர்கனுக்குலாம் போகக்கூடிய ஒரு பாத்வேவை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி தரோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம மூச்சு காத்தையே தான் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. இந்த மூச்சு காத்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம பாடியையும் நம்ம மைண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. இந்த கனெக்ஷன் நல்லா ஸ்டெடியா இருந்தது அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி நல்ல சர்ப்ளஸா கிடைக்கும். நம்மளை யார் இயக்குறாங்க, நம்ம மைண்டு தான் இயக்குறாரு. மைண்டுங்கிறது யாரு, யாரோ நம்மளுடைய இயக்குறாரு இல்லையா, ஒரு எனர்ஜி சோர்ஸ் இயக்குறாரு இல்லையா, அவருடைய ஒரு வேவ்ஸ் ஃபார்மேஷன். அவரோட நம்ம கனெக்டடா இருக்கணும் இந்த பாடி, அப்போதான் அந்த எனர்ஜி ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த யோகா பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு நம்ம எனர்ஜி சோர்ஸ் யாரோ அவரோட நம்ம நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி நம்ம பாடி ஃபுல்லா ஃப்ரீ ஃப்ளோவா போகணும் இல்லையா, அதுக்கு ஸ்பைன் நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் ஸ்பைன் வந்துட்டு மிஸ் அலைன்மெண்ட்ல இருக்குதோ அவங்களுக்கு எனர்ஜி ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது, டெஃபிசியன்சி ஆயிடும். ஓகேங்களா, இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஒருங்கிணைப்பா ஒரு கொலாபரேஷனா பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸா இதை நம்ம எடுத்துக்கிறோம்.